ஜஸ்டிஸ் ஃபார் மௌமிதா இன்னைக்கு வடக்குல வெடிச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு போராட்டம். ஒரு டியூட்டி டாக்டர், அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே வச்சு கொடூரமா கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரம். இதுக்கு நடுவுல இது தற்கொலை எல்லாம் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்க வெடிச்ச மிகப்பெரிய ஒரு போராட்டம். அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், நர்ஸ், பொதுமக்கள் எல்லாருமே நீதி கேட்டதுக்கு பிறகு, அதிலும் குறிப்பா ஒரு ப்ளூடூத் ஹெட்போன், ஒரே ஒரு ப்ளூடூத் ஹெட்போன் மூலமா குற்றவாளியை இப்ப கைது செஞ்சிருக்காங்க. அங்க என்ன நடந்துச்சு, இவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான செயலுக்கு அங்க என்ன காரணம், அங்க இவ்வளவு பெரிய மக்கள் புரட்சி இன்னைக்கு வடக்குல வெடிச்சிருக்கு, இதோட விவரங்கள் என்ன அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவுடைய மிக முக்கியமான ஒரு ஹாஸ்பிட்டல் ஆர்ஜி கர் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இங்க நம்ம சென்னையில ஜிஹெச் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் எவ்வளவு முக்கியமான ஒரு ஹாஸ்பிட்டலோ அந்த அளவுக்கு கொல்கத்தாவில் ஒரு ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல்ல அங்கேயே மெடிக்கல் காலேஜ்ல செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ட்ரைனி டாக்டராகவும் இருக்கிறாங்க மௌமிதா. அவங்களுக்கு வயசு 31. அன்னைக்கு சம்பவம் நடந்தது வியாழக்கிழமை நைட்டு. அவங்க நைட் டியூட்டில இருந்திருக்காங்க. நைட் டியூட்டி அவங்க பேஷண்ட்டுக்கு செய்ய வேண்டிய எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு, அதுக்கடுத்து அவங்க சாப்பிடும் போது நைட்டு 1 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சு, அதுக்கப்புறமா கொஞ்சம் டயர்டா இருக்கு, ரெஸ்ட் எடுக்கலாம். ஏன்னா நைட்ல கொஞ்ச நேரம் ஆல்மாத்தி ரெஸ்ட் எடுப்பாங்க இல்லையா, ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது அந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்குன்னு சொல்லி தனியா எந்த ஒரு ரூமே கிடையாது. அதோட டாக்டர்ஸ் வழக்கமா மேல செமினார் ஹால் இருக்கு, 3rd ஃப்ளோர்ல செமினார் ஹால். அந்த செமினார் ஹால்ல போய் தான் ரெஸ்ட் எடுக்கிறது வழக்கம். அந்த மாதிரி அவங்க கூட இருந்த டியூட்டி டாக்டர் கிட்ட நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி 3rd ஃப்ளோர் செமினார் ஹாலுக்கு இவங்க போயிருக்காங்க. போனதுக்கு பிறகு காலையில மணி 9 ஆச்சு. ஏன்னா நைட் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி போனாங்களே, இன்னும் வரலையே, காலையில 9 ஆச்சு இன்னும் வரலன்னு சொல்லி கூட வேலை செய்யக்கூடிய டாக்டர்ஸ் அவங்க போய் என்ன ஆச்சுன்னு சொல்லி போய் தேடி போய் பார்க்கலாம் சொல்லி செமினார் ஹாலுக்கு போயிருக்காங்க. அங்க கொடூரமான முறையில மௌமிதா இருந்திருக்காங்க. ஒரு ரத்த வெள்ளத்தோட, அவ்வளவு ஒரு கொடூரமா அரை நிர்வாண கோலத்துல, ரத்த வெள்ளத்துல அந்த இடத்துல மௌமிதா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சம்பவ இடத்துக்கு போலீஸ் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. விசாரணையுடைய ஆரம்பத்துல இது ஒரு தற்கொலை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சு. யார் யாரெல்லாம் சொல்றாங்கன்னா, அந்த மெடிக்கல் காலேஜோட பிரின்சிபலா இருக்கக்கூடிய டாக்டர் சந்தீப் கோஷ் அவருமே சொல்றாரு இது ஒரு தற்கொலை. எதுக்கு அவங்க அந்த அர்த்த ராத்திரில எதுக்கு அவங்க செமினார் ஹாலுக்கு போனோம், அப்போ அவங்க அங்க போற காரணம் ஏதோ டிப்ரெஷன்ல தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்துல சொன்னாங்க. ஆனா ஆரம்பத்துல சொல்லிட்டு அதுக்கடுத்து அவசர அவசரமா போஸ்ட்மார்டம் பண்ணப்படுது. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுமே உடனே கொடுக்கப்படல. போஸ்ட்மார்டம் செய்யறாங்க. அதுக்கடுத்து அந்த பாடியை அவங்க பெத்தவங்கள்ட்ட போய் பாடியை கூப்பிட்டு உடனே தகனம் செய்யவும் பட்டுருது. ஆனா கூட வேலை செய்யக்கூடிய டாக்டர்ஸ், அவங்க கூட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுக்கு மனசு ஆறவே இல்லை. ஏங்க நாங்க டாக்டருங்க, பல பேஷண்ட பார்த்திருக்கோம், பல சடலங்களை நாங்க பார்த்திருக்கோம். ஒரு தற்கொலைக்கும் கொலைக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. அந்த பொண்ணு இருந்த கோலம் அவ்வளவு கொடூரமான கோலம், இது தற்கொலைக்கு சாத்தியமே கிடையாதுன்னு சொல்லி போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல உள்ளிருப்பு போராட்டம். நாங்க இங்க உள்ள வெளியில போக மாட்டோம், எந்த பேஷண்ட்டுமே ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டோம், இதுல ஒரு உரிய விசாரணை நடக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல அவங்க போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. இவங்க போராட்டம் பண்ண ஆரம்பிச்சோன்னே அது மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய டாக்டர்ஸுமே அவங்களுடைய போராட்டங்கள் எல்லாருமே இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. நர்ஸ், டாக்டர்ஸ் சொல்லி ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு நீதி கிடைக்கணும், உரிய விசாரணை நடக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. இது வடக்குல இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களோட டாக்டருமே அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ இது ஒரு பெரிய ஒரு போராட்டமா ஆனதுக்கு அப்புறம் இங்க அடுத்த கட்ட ஒரு பிரஷர் ஏற்படுது. என்னன்னா, மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவத்துறை, உள்துறை இது ரெண்டுமே முதலமைச்சர் மம்தா பானர்ஜியோட கண்ட்ரோல்ல இருக்கிறதால இது அவங்களுக்கு பெரிய அளவுல ஒரு பிரஷர் ஏற்படுது. அப்புறம் தான் இது இன்னும் பெரிய அளவுல விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அப்பவுமே மம்தா பானர்ஜி சொன்னாங்க, இதுல எந்த அளவுக்கு விசாரிக்கணுமோ யாரு இருந்தாலும் பாரபட்சம் பார்க்க மாட்டேன், உரிய விசாரணை நடக்கும். தூக்கு தண்டனைக்கு எதிரான கொள்கையுடையவன், தூக்கு தண்டனை தீர்வு கிடையாது அப்படின்னு நம்பக்கூடியவனா, ஆனா இந்த விஷயத்துல தூக்கு தண்டனை தான் சரி நான் சொல்றேன், குற்றவாளி யாரா இருந்தாலும் தூக்குல போறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். ஒருவேளை யாராவது இந்த கேஸ சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் எங்க மாநில அரசு அதுக்கும் தயாரா இருக்கு, சிபிஐ விசாரிக்க நாங்க தயாரா இருக்குன்னு சொல்லி மம்தா பானர்ஜி அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் விசாரணை அடுத்த கட்டத்துக்கு போகும்போது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது அவ்வளவு ஒரு அதிர்ச்சியா இருக்குது. அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அந்த பெண்ணோட முகத்துல பெரிய அளவுல காயம் ஏற்பட்டிருக்கு, அவங்களுடைய நகங்கள்ல பெரிய அளவுல காயம் இருக்குது, உதடு, வயிறு, இடது கால், வலது கால், மோதிர விரல் இது எல்லாத்திலுமே காயங்கள் பெரிய அளவுல அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்குது. கழுத்து எலும்பு உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல சொல்றாங்க. இது எல்லாத்தையும் விட அந்த பெண்ணோட பிறப்புறுப்புல பெரிய அளவுல அங்க ரத்தங்கள் இருந்திருக்குது, பிறப்புறுப்புல பெரிய அளவுல அங்க ரத்தங்கள் வலிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி டோட்டலா இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல சொல்லப்படுது. அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அவங்க கடைசியா சொன்ன ரிப்போர்ட் என்னன்னா, இவங்க கொலை செய்யப்பட்டு அதுக்கு பிறகு பாலியல் ரீதியா அவங்க கற்பழிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்களுடைய கருத்துக்களுமே சொல்றாங்க. அப்புறம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இது கொலை செய்யப்பட்ட டைம் அப்படிங்கிறது நைட்டு 3 மணில இருந்து 6 மணிக்குள்ள இது நடந்திருக்கலாம் அப்படி சொல்லி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் சொல்லுது. அப்ப உடனே போலீஸ்க்கு இது ஒரு பாயிண்ட் கிடைக்குது. 3 to 6 அப்படிங்கும்போது
அந்த குறிப்பிட்ட டைம்ல செமினார் ஹால் பக்கமா யார் யார் வந்திருக்காங்க அப்படி சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது ஒரு ஆள் வரான். கரெக்டா 4 மணிக்கு ஒருத்தன் வரான். அதாவது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்க்கப்படுறாங்க. அதுக்கடுத்து அவன் ரிட்டர்ன் போறது 4:40க்கு ரிட்டர்ன் போறான். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் அவன் அந்த பக்கமே வரல. 4:40 தான் ரிட்டர்ன் போறான். அதுக்கப்புறம் இவன் யாரு அப்படின்றத போலீஸ் விசாரிக்கிறாங்க. குறிப்பா அதுல போலீஸ் இன்னொரு விஷயத்தையுமே நோட் பண்றாங்க. அவன் உள்ள வரல 4 மணிக்கு உள்ள வரும்போது அவனோட காதுல ப்ளூடூத் ஹெட்போன் இருக்குது. ஆனா அவன் ரிட்டர்ன் அங்க இருந்து போகும்போது அவனோட காதுல ப்ளூடூத் ஹெட்போன் இல்ல. சரி, அப்ப சம்பவம் நடந்த இடத்துல ஏதாவது ப்ளூடூத் ஹெட்போன் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு ப்ளூடூத் ஹெட்போன், அவன் காதுல இருந்த அந்த ப்ளூடூத் ஹெட்போன் உடஞ்ச நிலையில அங்க இருக்குது. அப்ப இவன் தான் குற்றவாளி அப்படின்ற போலீஸ் உறுதி செஞ்சுக்கிட்டு அவன் யாருன்ற போய் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவனுடைய பேர் சஞ்சய் ராய் அப்படின்னு சொல்ல முடியும். சஞ்சய் ராய் இவன் யாருன்னா அங்க ஒரு போலீஸுக்கு இது மாதிரி ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு வாலண்டியரா வேலை செய்யக்கூடிய ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மாதிரி தன்னார்வ ஒரு ஊழியர் மாதிரி வேலை செய்யக்கூடிய ஒருத்தன், அங்க இருக்கக்கூடிய போலீஸுக்கு கூடயே வேலை செய்யக்கூடிய ஒரு நபர். அப்புறம் இவன் தான் சஞ்சய் ராய் தான் குற்றவாளி அப்படின்ற கண்டுபிடிச்சு அவனை போய் போலீஸ் தூக்கி அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் பல உண்மைகளை சொல்றான். ஆமா, நான் தான் செஞ்சேன் அப்படின்றத ஒத்துக்கிட்டான். இதுல அவன் என்ன அளவுக்கு செஞ்சிருக்கானா, போய் அந்த பொண்ணை கொலை பண்ணி கற்பழிச்சிட்டு வீட்டுக்கு வந்து நாய் தூங்கி இருக்குது, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்திருக்கான். தூங்கி எந்திரிச்சு முடிச்சு காலையில பார்த்தா ட்ரெஸ்ல அங்கங்க ரத்த கரைகள் இருந்திருக்கு. முதல் குடிபோதையில வேற இருந்திருக்கான், ரத்த கரைகள் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா சோப்பு போட்டு அந்த துணியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிருக்கான். எல்லாமே யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி பார்த்தா, ஆனா விசாரணை எல்லாம் மாட்டிக்கிட்டான். ஆனா எல்லாத்தையுமே வாஷ் பண்ண அவனோட ஷூல ஒரு ரத்தக்கரை இருந்திருக்கு, அதான் கவனிக்கல. போலீஸ் வந்து பார்க்கும்போது அந்த ஷூல இருக்கக்கூடிய ரத்தக்கரையுமே நல்லா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன்கிட்ட விசாரிக்கக்கூடிய நேரத்துல இன்னும் அவனோட செல்போனை கைப்பற்றி பார்க்கும்போது அவனோட செல்போன் முழுக்கவே ஆபாச படங்கள் நிறைஞ்சிருக்குது. நான் வெறும் ஆபாச படம் பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளவன் குடி போதையில போய் இப்பேற்பட்ட ஒரு காரியத்துல அவன் ஈடுபட்டிருக்கிறான். அதுக்கப்புறம் விசாரணையில அவனோட அக்கம் பக்கம் வீட்டுல விசாரிக்கக்கூடிய நேரத்துல இந்த சஞ்சய் ராய் சொல்லக்கூடிய ரொம்ப மோசமான ஒரு ஆளுவன், குறிப்பா பெண்களோட விஷயத்துல ரொம்ப மோசமானவன். இதுக்கு முன்னாடி 3 பெண்களை கல்யாணம் பண்ணி ஏமாத்தி இருக்கிறான். 3 பெண்களை கல்யாணம் பண்ணி ரொம்ப சித்திரவதை போனா ரொம்ப கொடூரமான ஆளுவன் சொல்லி அக்கம் பக்கத்துல சொல்றாங்க. கடைசியா 4வது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இருக்கலாம். அவங்களுக்கு சமீபத்துல கேன்சர் நோய் ஏற்பட்டு சமீபத்துல இறந்திருக்காங்க. அப்ப அந்த 4வது கல்யாணம் பண்ண அந்த பெண்ணோட அம்மா அவனோட மாமியார் கிட்ட போய் விசாரிக்கும் போது ரொம்ப மோசமானவங்க இவன் அப்படி சொல்லி என் பொண்ணையே உள்ள அளவுக்கு சித்திரவதை செஞ்சான், அதனால இவன் மேல நாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்கோம்னு சொல்லி அவனோட மாமியார் சொல்றாங்க. இது இல்லாம இவன் போலீஸ் கூட இந்த வாலண்டியரா வேலை செய்யறான்ல, அப்படி வேலை செய்யக்கூடிய நேரத்துல எல்லா போலீஸ் அதிகாரிகளும் எனக்கு பழக்கம் இருக்குது. அப்போ போலீஸாவை யாரெல்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் போய் எனக்கு எல்லா அதிகாரிகளும் தெரியும், நீ என்கிட்ட காசு விடு, நான் உனக்கு போலீஸா வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி பல பேர்கிட்ட காசை வாங்கி ஏமாத்தி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இப்படி பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் அவன் மேல சொல்றாங்க. இது அங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஊடகங்களும் உறுதி செஞ்சிருக்காங்க. இப்போ குற்றவாளி கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு அங்க கொல்கத்தால ஒரு கேள்வி எழுது, ஏங்க ஆரம்பத்துல இதை நீங்க தற்கொலை சொன்னீங்களேங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்ததுக்கு அப்புறம் அந்த மெடிக்கல் காலேஜோட பிரின்சிபல் சந்தீப் கோஷ் அவர் என்ன செஞ்சாரு, நான் என்னோட பதவியை நான் ராஜினாமா செஞ்சிடறேன், ஏன்னா இது என்னோட ஒரு அலட்சிய போகுதான், இது என்னோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் இப்படி நடந்திருக்குன்னா இதுக்கு நானும் பொறுப்பேற்க வேண்டியது ஒரு முக்கியம், அவ என்னோட ஒரு மாணவி, அதனால நான் வந்து இதுக்கு நான் பொறுப்பேற்றி என்னோட பதவியை நான் ராஜினாமா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ராஜினாமா கடிதத்தை கொடுத்தாரு. ஆனா அங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் சார்பில் நீங்க ராஜினாமா செய்வேனா உங்களை வேற காலேஜுக்கு நாங்க டிரான்ஸ்பர் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய சிட்டி நேஷனல் மெடிக்கல் காலேஜ் அங்க அவரை டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. அப்புறம் போலீஸ் இதுல வந்து இன்னும் தீர விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல வந்து ஒருத்த மட்டும் தான் செஞ்சிருப்பானா இல்ல வேற யாருக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. இந்த விசாரணை நடப்பதற்கு காரணம் மாணவர்களோட அந்த போராட்டம் தான். மாணவர்கள் அங்க உறுதியா சொல்றாங்க இது ஒருத்தலாம் செஞ்சிருக்க சாத்தியமே இல்லங்க, இதுக்கு பின்னாடி இன்னும் யாரோ இருக்கிறாங்க. ஏன்னா அந்த செமினார் ஹால்ல இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு, சிசிடிவி கேமரால ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப இதுல இவனோட ஒருத்தனோட பங்களிப்பு மாதிரி இது தெரியல, அந்த அளவுக்கு கொடூரமா அந்த பொண்ணை சிதைச்சிருக்கானுங்க. இது இவன் ஒருத்த மட்டும் பண்ண மாதிரி தெரியல, இதுக்கு பின்னாடி வேற யாரையாரோ பெரிய தலைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு, முழுக்க விசாரிக்கணும், தீர விசாரிக்கணும் சொல்லி மாணவர்களோட போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறதால இப்ப காவல்துறை சார்பிலுமே நாங்க இந்த முழுமையான விசாரணை மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மம்தா பானர்ஜியும் சொல்லியிருக்காங்க இது யாரா இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன், தூக்கு தண்டனை கண்டிப்பா வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி அவங்க சார்பில் அறிவிச்சிருக்காங்க. இப்ப இதுல கொடுமை என்னன்னா அந்த கொல்லப்பட்ட அந்த மாணவி இருக்கிறாங்கல்ல அந்த ட்ரெயினி டாக்டர் அவங்களுக்கு இந்த வருஷத்தோட கடைசியில தான் கல்யாணத்துக்கான ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு அப்படி சதைச்சிட்டானுங்கன்னு சொல்லி அந்த குடும்பம் அந்த ஊர் மக்கள் பெரிய அளவுல நீங்க கொதிச்சு போயிருக்காங்க. எவ்வளவு ஆசையா அந்த பெத்தவங்க பிள்ளைய வளர்த்திருப்பாங்க, பிள்ளைய எவ்வளவு ஆசையா வளர்த்தெடுத்து அந்த பிள்ளைய டாக்டர் படிக்க வைக்கணும்னு சொல்லி அந்த பிள்ளைக்காகவே தன்னோட கனவெல்லாம் தியாகம் பண்ணி அவ்வளவு செலவு பண்ணி இதுக்கு நடுவில் நீட் எக்ஸாம் வேற அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு பிள்ளைய படிக்க வைக்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டம். அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு பிள்ளைய கொண்டு வரும்போது ஒரு அடிப்படுத்தினாய் அந்த பிள்ளைய இன்னைக்கு அழிச்சிட்டு போயிட்டான் அப்படிங்கும் போது யாருக்கு மனசு வரும்? அப்போ இந்த இடத்துல வந்து இது மாதிரியான மோசமான குற்றங்கள் குறையணும்னா அங்க தண்டனைகள் அதிகமாகணும் அப்படின்றதுதான் அங்க போராடக்கூடிய மக்களுடைய ஒரே கோரிக்கையா இருந்துட்டு இருக்குது. ஏன்னா இப்போ வெஸ்ட் பெங்காலே நம்ம பாத்துக்கிட்டோம்னா அங்க பெரிய அளவுல இப்படி பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த கற்பழிப்பு சம்பவம்லாம் அவ்வளவு மோசமா அரசு சார்பில் வரக்கூடிய தகவல் என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ கடைசி அவங்க வெளியிட்ட ரெக்கார்டு வந்து 2022 ரெக்கார்டு வெளியிட்டாங்க.
அதுல வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் நடந்த கற்பழிப்பு ரீதியான வழக்குகள் 2093 வழக்குகள் அங்க பதிவாயிருக்குது. இன்னும் பதிவு செய்யப்படாத வழக்குகள் எத்தனையோ. இது இல்லாம பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்ற செயல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 34,738 வழக்குகள். இது ஏதோ ஒரு வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் இல்ல, வடக்கு முழுக்க இதான் நிலைமை. இப்போ இது கற்பழிப்பு விவகாரம் எங்கேயாச்சும் 2093. ராஜஸ்தான்ல பார்த்தோம்னா 6,337 வழக்குகள், கற்பழிப்பு வழக்குகள். அந்த பக்கம் உத்தரப்பிரதேசல பார்த்தோம்னா 3,909 வழக்குகள். மத்திய பிரதேசல 3,898 வழக்குன்னு சொல்லி இப்படி பெண்களுக்கு எதிராக கொடுமையான கற்பழிப்புகள், அங்க பெண்களுக்கு எதிரான பாலியல் பலாத்காரங்கள் சொல்லி வடக்குல பெரிய அளவுல நடக்குது. அதுலயும் பார்த்தா இவ்வளவு நாள் எளிய மக்கள்கிட்ட தான் இருந்தது. தலித் சிறுமிகளை கற்பழிச்சாங்க, தலித் பெண்கள் அங்க காட்டுக்கு பாத்ரூம் போனாங்க, அந்த இடத்துல கற்பழிச்சாங்க சொல்லி இப்படி எல்லாம் பார்த்துட்டு இருந்த செய்தி போவ, இன்னைக்கு ஒரு டாக்டர் படிக்கக்கூடிய பெண், அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே வச்சு இப்படி இந்த அளவுக்கு நாசம் பண்றானா, அப்ப அவனுக்கு துணிச்சல் தானே. நம்மள யார் என்ன செஞ்சிட முடியும், இந்த சட்டம் என்ன செஞ்சிட முடியும், கொஞ்ச நாள் உள்ள போட வெளியில வந்துட போறோம் அப்படின்ற அந்த தைரியத்துல தான் இவ்வளவு மோசமான காரியங்களை செஞ்சுட்டு இருக்கானுங்க. அதனால இங்க தண்டனைகள் கடுமையாகணும். இப்பேற்பட்ட ஒரு கற்பழிப்பு செயல்ல எவனா ஈடுபட்டாலும் அவனுக்கு மரண தண்டனை கிடைக்கணும். நம்ம இந்த மாதிரி வேலை செஞ்சோம்னா நமக்கு மரண தண்டனை உறுதி அப்படின்ற அந்த பயம் வந்தா மட்டும்தான் இது மாதிரியான பெண்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரே வழி. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. நீங்க செய்யக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போவோம். மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க. இணைந்திருப்போம்.